இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றது மூலமா நம்மளுக்கு டாக்ஸேஷன்ல இருந்து பிளஸ் இன்னும் பல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மள எல்லாருமே ஒரு நாள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி தான் ஆகணும். நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். நம்மளுக்குன்னு சில தேவைகள் இருக்கும், பண தேவைகள், சில வேலைகள். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அதுக்காகவே நம்ம சின்ன சின்ன வேலைகள் போய் பாக்குற மாதிரி இருக்கும். இந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம ஒரு வேலைக்கு போயிருப்போம், இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிருப்போம். ஸோ அதுல நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும். ஸோ அந்த வருமானத்தை கால்குலேட் பண்ணி கரெக்டா ஒரு சில விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது மூலமா இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தானாவே வரா மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க மாதம் உங்களுக்கு தேவையான பணத்தை அதுல இருந்து எடுக்க போறீங்க. சோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுல இருந்து எடுக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா திருப்பி பாத்தீங்கன்னா குறைய போறது இல்ல. ஸோ கண்டிப்பா ஏறதான் போகுது உங்களோட முதலீடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றது வந்து எப்படின்னு தெரிஞ்சிருக்கு, சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி மாசம் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா SWPன்னு ஒரு பிளான் இருக்கு, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இதை பத்தி நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியல. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். SWPனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா அதுல இருந்து மாசம் நம்ம வந்து பணத்தை எடுப்போம். நம்ம எப்படி எஸ்ஐபில பாத்தீங்கன்னா பணத்தை போடுவோமோ இதுல இருந்து நம்ம பணத்தை எடுப்போம். அதே நேரத்துல உங்க கேபிட்டலும் பாத்தீங்கன்னா குறையாது. இப்ப நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு கால்குலேஷன் பண்ணி காட்டுறோம், உங்களுக்கு இன்னமும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. இப்போ நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானோட கால்குலேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா சொல்லியிருந்தோம். இப்போ அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம 10,000 ரூபா வந்து வெளில எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு மந்த்லி வர்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன் ஓகேங்களா, அது வந்து 15% நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பீரியட், லாக்கிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம். நான் என்னோட 10 லட்ச ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாதம் 10,000 ரூபா எடுப்பேன். ரிட்டர்ன் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறேன்னா அந்த ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு 15% பண்ணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு அது அப்படியே தான் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளோட கேபிட்டல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா. நம்ம வந்து இங்கே வந்து நம்ம 15% அதுக்கு பண்ணோம்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு வந்து 15,000 ரூபாய் நம்மளுக்கு வரும். ஒரு வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 15,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து வர மாதிரி. ஸோ நம்ம இப்படியே வந்து வித்ட்ரா பண்ணிட்டே வரோம்னா பாருங்க வந்து நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வித்ட்ரா பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 24 லட்ச ரூபா நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்லேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 32,49,000 ரூபாய் சம்திங் நம்மளுக்கு வந்து ஒரு கேபிட்டல் வந்து கெயின் ஆயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 56 lakhs வந்து நம்மளுக்கு வந்து கெயின் ஆயிருக்கும். நம்ம 10 லட்ச ரூபா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வச்சிருந்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானோட பெனிஃபிட். நம்ம அப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை எப்படி இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு சேவிங்ஸும் இருக்கும், இல்லை PF EF அந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு அமௌண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பாரம்பரிய சொத்து, இப்போ உங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற அந்த காசு, ஸோ அதை கூட நம்ம இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி மாசம் ஒரு அமௌண்ட் அதுல இருந்து எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலும் குறையாது, வளரதான் செய்யும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஓய்வு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிஸ்க் ஐயா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. பாத்தீங்கன்னா வந்து நல்லா மேல போகும், இல்ல கீழே வரும், ஒரு வாலட்டைலா தான் எப்பவுமே இருக்கும். இதன் மூலமா பாத்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல இருக்காது. ஸோ மேலையும் கீழேயும் போயிட்டு இருக்கனால அவங்களால எமோஷனலா ஸ்டேபிளா இருக்க முடியும். அதனால பாத்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேபிளா இருக்காது, கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாவும் அது அவங்களுக்கு இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க இந்த மாதிரி ஒரு SWP அந்த மாதிரி பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாவும் இருக்கும். இப்போ நீங்க SWP பிளான்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2 பிளான் பெஸ்டா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபண்ட், இன்னொன்னு வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட். இது ரெண்டுலயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா ஈக்விட்டிலையும் பிளஸ் கடன் பத்திரங்கள், இது ரெண்டுலயுமே மோர் தெனா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ஒரு கேபிட்டல் கெயின் வந்து அவங்களால பண்ணி தர முடியும். பட் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குன்றது தெரியாது. இப்போ நீங்க கேட்கலாம், நீ எப்படி வந்து இந்த பிளான் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி SWP வந்து எதுக்காக நம்ம வந்து போடணும் அப்படின்னு. ஸோ என்கிட்ட வந்து ஒரு இது இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டாக்ஸேஷனோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். காட்டுறவாங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வந்து ஏன் நம்மளுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ட், நான் ஏன் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலா நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு டாக்ஸேஷன் வரும் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட இதுல நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல வந்து நம்ம ஒரு 1 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 12%. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு
10,71,000 நம்மளுக்கு கிடைக்கும். கேபிட்டல் கெயின் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1,28,000 இதுவுமே சேர்க்கும் போது மோஸ்ட் வந்து 12 lakhs வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது 1 year நடக்கிறதுனால அப் டு 1 lakhs வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு டேக்ஸ் வந்து மைனஸ் ஆகும். அப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த கேபிட்டல் கெயின்ல இந்த 1,28,000 இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் தான். இதுலயும் பார்த்தீங்கன்னா 1 lakh நம்மளுக்கு டிடெக்ஷன் ஆனால் பேலன்ஸ் இருக்கு 28,572க்கு மட்டும் தான் நம்ம வந்து டேக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10% தான் நம்மளுக்கு வந்து டாக்ஸேஷன் வரும். இந்த அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு டேக்ஸ் 10% பார்க்கும்போது 2,857 தான் நம்ம வந்து டேக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இதனால தான் நம்ம SWP வந்து எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு டேக்ஸ் சைட்லையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம கூட இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதே அமௌண்ட் வந்து நம்ம ஒரு வீடு வாங்கியிருந்தோம்னா அதில் நம்மளுக்கு ரெண்ட் எவ்வளோ கிடைச்சோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம டேக்ஸோட அதையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ரெண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 நம்மளுக்கு வருது. ஸோ இயர்லி ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 3 லட்ச ரூபா. ஸோ இப்போ இந்த 3 லட்ச ரூபாயில் இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு 30% ஸ்லாப் ரேட்டில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டா அந்த ஒரு இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்து ஒரு 30% ஸ்லாப் ரேட்டில் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 90,000 வந்து அந்த 3 லட்ச ரூபாயில் டேக்ஸே போயிடும். அதை நம்ம வந்து 12ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு மாதம் இந்த நம்மளுக்கு 25,000 கிடைக்குது இல்லையா ரெண்ட்டு. ஸோ அந்த 25,000 அதுலேருந்து அந்த அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ஆக்சுவல் கரெக்டான வேல்யூ. ஒரு 7,500 நம்ம வந்து அதில் மைனஸ் பண்ணணும். இப்படி மைனஸ் பண்ணும்போது பாருங்க ஆக்சுவல் வந்து ரெண்ட் ஈக்குவல் டு மந்த்லி ரெண்ட் மைனஸ் மந்த்லி டேக்ஸ் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதையும் மைனஸ் பண்ணி அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 17,500 தான் நம்மளுக்கு ஒரு மாதமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோதாங்க SWP. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிப் தெரியும், அதாவது வந்து சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி SIPன்றது தெரியும். ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்தது மூலயமா உங்களுக்கு SWP பற்றியான புரிதலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.